قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسير ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. எங்கும் நிறைந்தோனே ஏக புகழோனே மங்காத மறையாத மாமணியே மாசில்லா என்ற இறையோனே பொங்கும் புகழ் பூரணனே பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி வல்லோனின் தூதராகி போர்வால் ஏந்தும் வீரராகி வல்லன் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய ஈமான் கொண்ட நல்லுலங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சென்ற வாரம் மூமின் யார் முனாஃபிக் யார் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தலைப்பாகிறது திக்ருடைய சிறப்புகள். இறைவனை நினைவு கூற வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆளக்கூடிய அனைவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் சொன்னால் பேச்சைனி நிம்மதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை கொண்டு மனிதன் நிம்மதி அடையணும் என்றெல்லாம் மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்களோ அதை கொண்டு மனிதர்களால் இந்த உலகத்தில் நிம்மதி அடைய முடியாது. இறைவன் எதை சொன்னானோ அதை கொண்டுதான் மனிதர்கள் நிம்மதி அடைய முடியும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை கையாள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். கடைசியில் அதை விட்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். எதையெல்லாம் கைப்பற்றணும் நினைத்தார்களோ கடைசியில் தொல்லைகள் தான் வருகிறது வழிய நிம்மதி அவர்கள் கிடைக்கவில்லை. சில பேர்கள் சில ஏரியாவை கைப்பற்றணும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் மதுபான இடத்துக்கு சென்றால் நிம்மதி கிடைக்குமா? தொல்லைகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சினிமா தியேட்டருக்கு போனால் நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி போகிறாங்க. கூட்டமாக போகிறாங்க.
டிக்கெட் வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறதுக்கு பல பிரச்சனைகள் பெண்ணி உள்ளே போய் நிம்மதி அடையணும் பார்த்தா அங்கேயும் நிம்மதி இல்லை. சரி, சூதாட்டத்துக்கு போய் உக்காந்துருக்காரு. அந்த சூதாட்டத்தில் அவர் தோத்த உடனே அங்கேயும் அவருடைய நிம்மதி போயிடுறது. இப்போ நிம்மதி எங்கே இருக்குன்னு சொல்லி குர்ஆன்லேயே நம்ம கேட்போம். இப்போ நிம்மதி எங்கே இருக்கிறது, எந்த இடத்துல இருக்கு, குர்ஆன்ட்டு நம்ம தீர்மானம் செய்வோம். குர்ஆன் தெளிவாக சொல்லும், நிம்மதி என்பது அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளங்கள் தூய்மை அடையணும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சதாவும் நீங்கள் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால்தான் மனம் ஒரு நிலையாக இருக்கும். அதிகமான பணம் இருந்தாலும் நிம்மதி போகிறது. அப்போ அந்த நிம்மதிக்காக தான் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகமும் உங்களுக்கு நிம்மதி அளிக்கும், மறுமையும் நிம்மதி அளிக்கும். நீங்கள் தங்கக்கூடிய இடமும் உங்களுக்கு சுதந்திரமான இடமாக சதாவும் அதில் இருக்கக்கூடிய இடமாக இறைவன் வைத்திருக்கின்றான். அதுதான் நிம்மதி. இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பல பேர்கள் பல ரூபத்தில் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நிம்மதி கிடைக்கல. மாறாக கஷ்டத்தை தவிர அவர்கள் இந்த உலகத்தில் மாயுஸ் வெக்ஸாயிடுறாங்க. ஃபீலிங் அதிகமாக வந்துடுது, கவலைகள் அதிகமாக வந்துடுது, துன்பங்கள் அதிகமாக அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நிம்மதியை இறைவனுடைய வழியில் வந்தால்தான் அந்த நிம்மதி என்பது மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். இந்த மன நிம்மதிக்காக தான் எல்லா நபிமார்களும் பாடுபட்டார்கள். மக்கள்கள் ஓரிரை கொள்கை அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும், சதாவும் காலையிலும் மாலையிலும் 5 நேர தொழுகைகளும் இறைவன் அதிகமாக புகழக்கூடியவர்களாக இறைவன் மீது தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக மாறினால்தான் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும். எத்தனை பேர் இந்த உலகத்தில் நிம்மதியை தேடுறோம், கஷ்டத்தில். மாறாக கஷ்டத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. சதாவும் நம்முடைய நாவு திக்ரால் நனைந்திருக்க வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இப்போ மனசுக்கு நிம்மதி, இப்போ வயிற்றுக்கு ஆகாரம் இருந்தால் வயிறு சரியாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. இதே போல தான் உள்ளம் தூய்மை அடையணும் என்று சொன்னால் சதாவும் இறைவனை நாம் திக்ர் செய்ய வேண்டும். இறைவன் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான், அதுக்காக ஒரு திக்ர் செய்யுங்க. என்னுடைய கண் பார்வை கூர்மையாக வைத்திருக்கின்றான், இதுக்காக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. என்னுடைய காதை சரியான முறையில் கேட்க வைத்திருக்கின்றான், இதுக்காக ஒரு ஷுக்ர் பண்ணுங்க அல்லாஹுக்கு. என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, இதுக்காக நம்ம என்ன செய்யணும், இறைவனுக்கு சதாவும் நம்ம என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாக, நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நன்றியை நாம் செலுத்துகின்றோமோ நம்முடைய உள்ளத்தில் மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு அடியார்களாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உருதுல ஒரு கவிதை சொல்வார்கள், காஃபில் இன்சான் அப்னே ரப் கோ யாத் கர், தில் கி உஜ்டி பஸ்தியா ஆபாத் கர். இதோடைய விளக்கத்தை சொல்கிறேன். பொறுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய மனிதா, உன்னுடைய ரப்பை நினைவு கூறு, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசையை தூக்கி எறிந்துவிடு, உன்னுடைய மனசை விசாலமாக வைத்துக்கொள், இறைவனுடைய திக்ரை நிறைத்துக்கொள். எந்த அளவுக்கு நிறைத்துகின்றாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை விசாலமாக இருக்கும் என்று இந்த கவிஞர்கள் கூட அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பற்றி சொல்வார்கள். அடுத்து இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்வான், வஇம் மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. 15வது சூரா 5வது ருக்குவில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், வஇம் மின் ஷையின், இறைவனை மறக்காத ஒரு பொருள்கள் கூட இந்த உலகத்தில் இருக்காது. என்ன சொல்லப்படுகிறது, நம்மளை விட அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் ஒரு செடியாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு காற்றாக கூட இருக்கலாம். இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது, சதாவும் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு அவ்வளோ சிறப்பு இறைவன் கொடுக்கல.
அதுக்கு அவ்வளோ சிறப்பை, அவ்வளோ உயர்வு இறைவன் கொடுக்கல. இறைவன் யாருக்கு அவ்வளோ சிறப்பை கொடுத்திருக்கின்றான் சொன்னால், அஷ்ரஃபுல் மஹ்லுகாத், இந்த படைப்பில் சிறந்த படைப்பவர்களாக இந்த மனித வர்க்கத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் அவ்வளோ உயர்வு அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு அல்ஹம்து சொன்னால் அவ்வளோ உயர்வு அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் அவ்வளோ உயர்வு வைத்திருக்கின்றான். சுபஹானல்லாஹ் சொல்கிறோம், அல்லாஹ் பரிசுத்தமானவர் என்று சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று எல்லாமே சதாவும் தன்னுடைய நாவல வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹு அக்பர், இறைவன் பெரியவன், உயர்ந்தவன். இந்த நாவல வரக்கூடிய வார்த்தை இதுவாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய நாவல வரக்கூடிய வார்த்தை வேற வேற விதமாக வந்து கொண்டு பாவத்தை தான் சம்பாதிக்கிற வழிய நன்மையை நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம். நன்மையை நம்ம என்ன செஞ்சிடறோம்? தூக்கி எறிந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நன்மையை நாம் சேகரிக்க வேண்டும், சதாவும் இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு ஹதீஸில் பார்ப்போம். ஹஜரத் இப்னு அப்பாஸ் பிரபலமான ஒரு சஹாபி, பல ஹதீஸ்களை தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி கூறுகின்றார்கள், ஒவ்வொரு உயிரோட்டம் உள்ள பொருட்கள் அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறாங்க. தன்னுடைய தஃப்சீர் என்ற நூலில் அவர்கள் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு பொருட்களும், இப்போ கதவு கூட நாம் திறந்து அடைக்கும் பொழுது அந்த கதவு கூட என்ன சொல்கிறது? சுப்ஹானல்லாஹ் என்று அது திக்ர் செய்கிறது. அதே போல ஒரு மனிதன் கூடாரமாக அமைக்கக்கூடிய அந்த கூடாரங்கள் கூட இறைவனை தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துடைய நாவில் வரக்கூடிய தஸ்பி என்ன தஸ்பியாக இருக்கிறது என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் இறைவன் மீது அதிகமான தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இந்த ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இப்போ எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா மறைவாக வைத்திருக்கின்றான் என்றால் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். சில விஷயங்கள் நாவால் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த நாவில் பேசக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தான் கொடுத்திருக்கின்றான். இந்த நாவில் திக்ர் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தான் கொடுத்திருக்கின்றான். ஆனால் இதை விட அவர்கள் அந்த எல்லா வஸ்துக்களும் இறைவனை அதிகமாக தஸ்பீ திக்ர் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மவர்கள் எவ்வளோ செய்ய வேண்டும்? சதாவும் நம்முடைய நாவில் திக்ர் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு ஆறு ஓடுகிறது. என்ன சொன்னார்கள்? ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆறை நான் பார்த்தேன். அந்த ஆறு கூட ரப்பை அதிகமாக திக்ர் செய்து கொண்டிருக்கிறது என்று இந்த ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். அப்போ உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளும் இறைவனை வணங்காமல் கிடையாது. ஆதாரம் புகாரி ஷரீஃப். அப்போ அவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் என்ன செய்கிறது? திக்ர் செய்கிறது. அடுத்த ஒரு ஹதீஸை பார்ப்போம். ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன கூறினார்கள்? ஒரு கல்லை நான் பார்த்தேன், அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது. எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த இடத்துல ஒன்னொரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் அவருடைய மருமனார் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களும் ஒரு மலை பகுதிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். அந்த மலை பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக பாசம் கொள்ளக்கூடிய ஒரு கல் ஸலவாத் ஓதுகிறது. ரசூல்லா கேட்குறாங்க, இந்த இடத்துல கூட உங்கள் மீது பிரியம் காட்டக்கூடிய விஷயம் இருக்கிறதா என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல் தான் என் மீது ஸலவாத் ஓதுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு இந்த வஸ்துக்கள் அனைத்துமே ரப்பை வணங்குகிறது என்று சொன்னால், அஷ்ரஃபுல் மஹ்லுகாத், சிறந்த படைப்பினங்களாக ஆறு அறிவு கொடுத்த இந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு ரப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். ரப்பை நாம் நினைவு கூறினால்
நம்முடைய அனைத்து காரியங்களும் இறைவன் பார்த்து கொள்கிறான், அனைத்து காரியங்களும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆதாரம் முஸ்லிம் ஷெரீப் என்ற ஹதீஸில் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கின்றார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஒரு மெம்பர் படியில் ஏறும் பொழுது ஒரு குச்சியை பிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த குச்சி கூட ரசூல்லா மீது ஸலவாத் ஓதுகிறது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறது என்றெல்லாம் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்போ எந்த பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டார்களோ அந்தந்த பொருள்கள் அதிகமாக ரப்பை நினைவு கூறக்கூடியதாக தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஏராளமான விஷயங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைக்கக்கூடிய செடி கொடி மரம் அனைத்து படைப்பினங்கள் அனைத்துமே இறைவனை அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார் என்று சொன்னால், 6 அறிவு படைத்த இந்த மனிதர்கள் எந்த அளவிற்கு இறைவன் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இறைநேசர், அவர் சதாவும் தன்னுடைய காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவருடைய தேவையை தவிர அனைத்து நேரமும் குர்ஆனிலும் திலாவத்திலும் திக்ரிலையும் ஃபிக்ரிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு பறவையை பிடிக்கக்கூடியவர்கள் சில பறவைகளை கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்தார்கள். அந்த பறவையை வாங்கி என்ன செய்தார்கள், வளர்க்கக்கூடிய பறவை என்ன செய்தார்கள், ஒரு பிஞ்சரா என்று சொல்லக்கூடிய ஒரு கூண்டில் அடைத்தார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு விஷயம் இறைவனை மறந்ததாக இருக்கிறதோ அது சீக்கிரமாக கைதியாக்கப்படுவார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன விளக்கம் புரிகிறதுன்னு சொன்னால், இறைவனை மறந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான கஷ்டங்கள் வரும், பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஆளாகி விடுவார்கள் என்று அந்த அந்த கூண்டில் அவர்கள் அடைத்த உடனே ஒரு நாள் அந்த பறவை கூட பேசியதான், நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சந்திப்பதற்காக பல இடங்கள் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், என்னை தனியாக என்னுடைய ஒரு கூண்டில் அடைத்து வைத்து சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் வாழ வைக்கிறீர்கள் என்று இந்த விஷயத்தை அல்லாஹ் உள்ளத்தில் போடுறான். யார் போடுறா? அல்லாஹ் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்தை அல்லாஹ்தாலா புகட்டி கொண்டு தான் இருப்பான். அவர்களும் என்ன செய்தார்கள், இந்த விஷயத்தை அல்லாஹ் போட்டதின் காரணமாக அதை சுதந்திரமாக அதை திறந்து விட்டார்கள். அந்த பறவையும் சுதந்திரமாக பறந்தது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், ஒவ்வொரு வஸ்துக்களும் ரப்பை என்ன செய்கிறது, திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. எப்போ திக்ர் விடுகிறதோ கைதியாக அது ஆக்கப்படுகிறது, அது சிக்கலில் மாட்டிக்கொள்கிறது, அதுக்கு ஒரு கஷ்டம் வந்து விடுகிறது. இதெல்லாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ஒரு பெரிய இறைநேசர் என்ன செய்கிறார், மீன் பிடிக்கிறதுக்காக மீன் பிடிக்க சென்றார்கள். மகளையும் கூட்டு சென்றார்கள். மகளிடத்தில் ஒரு வார்த்தையும் சொன்னார்கள், மகளே, எந்த ஒரு மீன் ரப்பை தஸ்பீ செய்யலையோ அதுதான் நம்மளுடைய வலைக்கு வரும், அதுதான் நம்முடைய வலையில் வந்து மாட்டும். இவர் இந்த சைட்லேருந்து மீனை பிடிக்கிறது, இந்த அம்மா இந்த சைட்லேருந்து மீனை போடுறது, ஒரு பக்கம் மீனை பிடிக்கிறது, இன்னொரு பக்கம் மீன் அந்த அம்மா போட்டுக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் தந்தை சொன்னார், மகளே மீன் எங்க, நீங்கள் தான் சொன்னீங்க எந்த மீன் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறதோ அதுதான் நமக்கு வரும்னு சொல்லி, என்னுடைய ஆசை மறுபடியும் அந்த மீன் போய் தண்ணிக்குள்ளே சென்று அல்லாஹ்வை நினைவு கூறட்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்யட்டும், அதற்காக தான் தண்ணியில் விட்டேன், நான் செஞ்ச கஷ்டமெல்லாம் வீணாகி விட்டது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பிள்ளை சொன்னது, நாம் செய்த கஷ்டம் வீணாகவில்லை, நாம் நன்மை தான் செய்திருக்கின்றோம். எதெல்லாம் இறைவனை மறந்திருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்கிறது, இறைவன் நினைவு கூறட்டும், இறைவன் அதிகமாக தஸ்பீ செய்யட்டும், இறைவன் அதிகமாக வணங்கட்டும், அதற்காக தான் இந்த காரணத்தை நான் செய்தேன் என்றெல்லாம் பல விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களிடத்த ஒவ்வொரு விதமான பாடத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொருத்தர்கள் வாழ்ந்தாங்க, அந்த வாழ்க்கையில் என்ன சாராம்சம் இருக்கிறதோ, அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் இப்படி வாழ்ந்தார்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒருத்தர் என்ன செஞ்சார், ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி வந்து பையத் வாங்குறதுக்காக முரீது வாங்குறதுக்காக ஒருத்தர் வராரு, எனக்கு முரீது கொடுங்கண்டு. இப்போ சில விஷயங்களை பாருங்கள், சில அற்புதத்தை காட்டணும். இப்போ ரசூல்லா கிட்ட வந்தால் நிலாவை 2 துண்டாக்கி காட்டுவாங்க ரசூல்லா.
ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து காதில் வச்சா களிமா சொல்லும். ஒரு மரம் வந்து ரசுல்லாவுக்கு வந்து சலாம் சொல்லும். இதெல்லாம் ரசுல்லா கொடுத்த ஒரு அற்புதம், ஒரு மோஜஸா என்று சொல்வார்கள். அப்போ இறை நேசர்களுக்கு கராமத் என்ற ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருக்கான், ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கான். இவர்கள் ஒருத்தருக்காக துவா செய்தால் துவா கபுல் ஆகும். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் பையத்து வாங்க வந்தார். இவர்கிட்ட எந்த விதமான கராமத்தை கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பையத்தை வாங்காமல் போகிறாரு. அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, எந்த நோக்கத்துக்கு வந்தேன்னு கேட்டார். அவர் சொன்னார், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அற்புதத்தை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு பையத்தை வாங்கலாம், ஒரு முசாஃபா செய்யலாம், உங்கள்கிட்ட ஒரு முரீதாகலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட எந்த விதமான கராமத்தும் அற்புதத்தை நான் பார்க்க முடியலே சொன்ன உடனே ஒரு சொன்ன செய்தி என்ன விஷயம் தெரியுமா? 5 நேரம் தொழுகையினை கலா 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 ஆகாமல் நீ பார்த்தையான்னு கேட்டார்கள். பார்க்கல. 5 நேரம் தொழுகையில் பேணிதலான முறையில் தொழுதீர்கள். சுன்னத்தான தொழுகை நான் விட்டேனா? அதெல்லாம் நீங்கள் விடலை. நஃபிலான தொழுகை நான் விட்டேனா? அதையும் நீங்கள் விடுறதை நான் பார்த்ததில்லை. இரவு முழுக்க என்னுடைய நேரத்தை நான் எதில் கழித்தேன்? இறைவனுக்காக தான் கழித்தேன். இதுக்கு மேலே என்ன கராமத்து வேணும்? இதுக்கு மேலே என்ன கராமத்து வேணும்? இதுக்கு மேலே என்ன அற்புதம் வேணும்? இதுக்கு மேலே என்ன சிறப்பு வேணும்? வானத்தில் பறந்து போகிறது கராமத்து கிடையாது. கையிலேருந்து அப்படியே என்ன செய்கிறது, நெருப்பை பாஸ் பண்ணுறது கராமத்து கிடையாது. தொழுகையே சரியான முறையில் 5 நேரம் தொழுகிறது தான் பெரிய கராமத்து. சைத்தானை விட்டு நம்ம உள்ள வரமே, இது பெரிய கராமத்து கிடையாதா? ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாடி நரம்புலையும் ஓடிக்கிட்டே இருக்கானே. நம்முடைய ஒவ்வொரு நாடி நரம்புல என்ன செய்யறான், நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு அவனுடைய வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ நம்ம தான் வணங்குறோம். பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்துலு சிஃப்தா ஃபைன்ன யக்சுரு தஸ்பி, தவளையை அடிக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எதை அடிக்கக்கூடாதுன்னாங்க? தவளையை. அப்போ இன்னைக்கு ஆராய்ச்சி கூட பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த தவளையோட அந்த கீழே உள்ள அந்த வயிறு இருக்கிறது, அந்த வயிறை கட் பண்ணி தன்னுடைய கையில் வச்சு அதுக்கு மேலே ஒரு நெருப்பு துண்டு வச்சாலும் சுடாதான். அதில் ஒரு நெருப்பு துண்டு வச்சா கூட அதில் அந்த என்ன கையில் அந்த நெருப்பு சக்தி ஏறாது என்று சொன்னார்கள். அப்போ கேட்குறாங்க, எதற்காக அடிக்கக்கூடாது? இந்த தவளை கூட அதிகமாக ரப்பே திக்ர் செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு சப்தமும் திக்ர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடைய திக்ர் எப்படி இருக்கும்? சுபஹானல் மாபூத். என்ன சொன்னாங்க? அதோடைய சப்தத்துடைய அர்த்தத்தை கூட ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க. சுபஹானல் மாபூத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி காட்டுகிறது. என்ன சொல்கிறது? இறைவன் ஒருவன் தான். அந்த தவளையை கூட நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். உலகத்திலே குர்ஆன்லேயே அதிகமான பேர் யாருக்கு வந்திருக்கு சொன்னால், மோசை என்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் அதிகமாக வந்திருக்கு. யாருடைய பேர்? 138க்கு மேலே அவருடைய பேர். அவ்வளோ எங்கே பார்த்தாலும் மூசா 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 என்று தான் வரும். இவர் என்ன செஞ்சிட்டாரு? எப்போ பார்த்தாலும் பயணத்திலேயே இருப்பார். எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை முழுக்க காடு கரை இதில் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியவராக இருப்பார். ஊருக்குள்ளே அதிகமாக இருக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டார். ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்துக்கிட்ட போய் பார்க்குறாரு. மனசில் ஒரு எண்ணம் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன தவிர இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ஒரு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன தவிர, நான் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார். என்ன தவிர இந்த இடத்துல இறைவனை நம்பக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார். இந்த வார்த்தை பயன்படுத்துறது தான் தாமதம். அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. அவர்கள் 4 பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் சதாவும் திக்ருடைய சப்தத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான். உயிரில்லாத பொருட்கள் இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான். செடி பேசுறது யாரும் கேட்டிருப்போமா? கல் பேசுறது யாரும் கேட்டிருப்போமா? ஒரு மரம் பேசுறது யாரும் கேட்டிருப்போமா? ஒரு கல் பேசுறது யாரும் கேட்டிருப்போமா? எதையும் நாம் யாரும் கேட்டிருக்க மாட்டோம்.
எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். நமக்கு பாடம் புகட்ட வேண்டும், நாம் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலாவிடத்தில் தௌபா செய்கிறார்கள். ரப்பி, நான் நினைத்தது தப்புதான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அசாயா இலல் ஆறுது, அசாயா இலல் ஆறுது, உன் கையில் இருக்கக்கூடிய அசா குச்சி இந்த பூமியின் மீது அடித்தார்கள். தண்ணி வருகிறது. ஒரு போர் போடும் பொழுது எத்தனையோ அடிக்கு மேலே போட்ட உடனே என்ன ஆகும்? தண்ணி வரும். இவருடைய அசா குச்சி பட்ட உடனே பூமியிலேருந்து தண்ணி வருது, பயங்கரமான தண்ணி. அந்த தண்ணியிலிருந்து ஒரு வெள்ளை கலர் கல் வெளியே வருகிறது. அந்த வெள்ளை கலர் கல் வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அந்த வெள்ளை கலருடைய கல்லில் ஒரு அடி அடித்தார்கள், ரெண்டாக பிளந்தது. அதில் ஒரு தேரை இருந்தது. இந்த தேரையை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எத்தனை ஆண்டுகளாக இதுக்குள்ள நீ இருக்கிறாய் என்று கேட்டவுடனே அந்த தேரை பதில் சொன்னது, 60 ஆண்டுகளுக்கு மேல் இதுக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய ரிசுக்கு என்ன என்று கேட்டவுடனே, நான் இறைவனை நினைவு கூறுவதன் காரணமாக ரப்பு எனக்கு ரிசுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த ரிசுக்கு இத்தனை ஆண்டுகளாக இறைவன் என்னை வெளிப்படுத்தவில்லை, உங்களுடைய ஒரு வார்த்தையினால தான் அல்லாஹ் தாலா இத்தனை ஆண்டுகள் பூமி கீழே இருக்கக்கூடிய இந்த வஸ்தை கூட அல்லாஹ் தாலா வெளியாக்கி இந்த உம்மத்துக்கு ஒரு பாடமாக அல்லாஹ் தாலா ஆக்கி தருகிறான். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உலகத்தில் ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம படித்துக்கொள்ள தான் வேண்டும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் டேலண்ட் அல்லா தலா கொடுத்துருக்கான், திறமை அல்லா தலா கொடுத்துருக்கின்றான். ஒருத்தருக்கு உயர்வு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். ஒருத்தருக்கு பேச்சு திறமையை கொடுத்திருக்கின்றான், ஒருத்தருக்கு வரலாறு பேசக்கூடிய திறமையை கொடுத்திருக்கின்றான், ஒருத்தருக்கு உழைக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கின்றான், ஒருத்தருக்கு ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கின்றான். அதே போல உலகத்தில் யாரையும் இறைவன் சோடையாக அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தர்களிடத்தில் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழி காட்டுகின்றார்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை சதாவும் திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலும் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸுக்ருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய ரப்பை அதிகமாக நினைவு கூறுங்கள். வல்லதீன வஸாக்கிரின் அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, யார் ஒருவர் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ அல்லாஹ் தாலா அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு அதிகமான நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாவதற்கு அல்லாஹ் தாலா நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நாவில் சதாவும் ரப்புடைய திக்ரை நனைந்து 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 ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரப்பை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக, ரப்புடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக, நபியுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, சஹாபாக்களுடைய வாழ்க்கை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, இமாம்களுடைய வழி பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. எதை சொன்னமோ எதை கேட்டமோ சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செய்கின்ற பாக்கியத்தையும் ரஹமத்தையும் நியாமத்தையும் உல்ஃபத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் தாலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.